என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி, வித்தியாசமான பிரியாணி செய்வோம். நம்ம சேனலில் எத்தனையோ வகை பிரியாணி போட்டோம். அதில் இது ஒரு வித்தியாசமான பிரியாணி. இது கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு சிக்கன் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பாசுமதி அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி வச்சுட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். அரை மணி நேரம் கூட ஜாஸ்தி, 20 நிமிஷம் ஊறினா போதும். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். பெல்லாரி வெங்காயம் 350 கிராம் எடுத்துருக்கோம். 350 கிராம் பெல்லாரி வெங்காயம், 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ ரைஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு 7-8 பச்சை மிளகா. அதான் நிறைய வச்சுருக்கேன். நான் போடுறது 5-6 பச்சை மிளகா தான் போடுவேன். பாய் வீட்டு பிரியாணி மசாலா, ஹை கிரேட், ரொம்ப ஃபேமஸான, எல்லோரும் ரொம்ப ஆதரிக்கக்கூடிய பிரியாணி. இந்த பிரியாணி மசாலா அவைலபிள். நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா பிரியாணி எல்லா மசாலாவும் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தயிர், மஞ்சள் தூள், தக்காளி, உப்பு, கோல்டு வின்னர் ஆயில் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 100 ml ஆயில் விட்டுக்கிறோம். காஞ்சிருச்சு. ஒரு 350 கிராம் வெங்காயம் இதில் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டியதில்லை. சுமார் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். தீ இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனும் நான் அவசியம் இல்லை. நம்ம கண்ணாடி பதம் வந்தால் போதும். எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இவ்வளோ நேரம் தீயை ஹையில் வச்சுருந்தேன். இப்போ மீடியத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம போட போகிறோம். அதனால் தீயை மீடியத்துக்கு மாற்றிட்டேன். மீடியத்தில் மாற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக ஒரு 20 கிராம் இருக்கும். 20 கிராம், 15 கிராம், 20 கிராம் பூண்டு வாசனைக்காக. இது பூண்டு தனியாக எண்ணெயில் வதங்கினா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தனியாக போட்டு கொஞ்சம் வதக்கிறேன். ஒரு கிலோ ரைஸ் போடுறதுனால ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, 50 சமமாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழாம் 100 கிராம் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம். ஏற்கனவே கொஞ்சம் நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும். அதுக்காக கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே வதங்கட்டும். தீயை சிம்மில் தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகா அரைக்கத்தான் போகிறேன், மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடிக்கும் கூட கொத்தமல்லி, ஒரு கைப்பிடிக்கும் கூட. இது கொத்தமல்லி கூட போடணும், புதினா கம்மியாக போடணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தேன். நம்ம பிரியாணி மசாலா எப்போவுமே 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸுக்கு ஒரே ஒரு ஸ்பூன். இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுமானது. ஒரே ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஆறினவுடனே தீயை ஆஃப் பண்ணிடுறேன். இதை தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை பாருங்கள், ஒரு கப்பு, 1 கிலோவுக்கு 100 ml தயிர் அதிலே சேர்த்துட்றேன். எல்லாம் சேர்ந்து அரைக்கட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பும் இந்த அரைக்கிறதோடு சேர்த்துட்றேன். அப்புறம் நம்ம உப்பு பார்த்து அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன்.
எல்லாத்தையும் பரட்டிட்டு நல்லா ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிட்டோம். ஒரு கிலோ ரைஸு 1 கிலோ சிக்கன் போடுறேன். அதுக்காக நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கணக்குள்ள பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிருச்சு. மொத்தம் 1 கிலோவுக்கு 200 ml ஆயில் விடணும். நார்மலாக எல்லா பிரியாணிக்கும் 1 கிலோவுக்கு 200 ml ஆயிலு. நம்ம 100 ml அதில் விட்டுட்டோம். அந்த வறுத்தம் பார்த்திங்களா தாளித்து எல்லாம் பண்ணோமே, மிக்சியில் அரைக்கிறதுக்காக அதில் வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கு 100 ml ஊற்றிட்டேன். மிச்சம் 100 ml இதில் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா பேருக்கு வெங்காயம் அதில் நம்ம போட்டு அரைச்சிட்டோம். சும்மா பேருக்கு ஒரே ஒரு வெங்காயம் சும்மா உதுத்தது சும்மா ஒரு பேருக்கு போடுறேன். வெங்காயம் வதங்குது. இப்போ பாருங்கள், அலசி வச்ச 1 கிலோ சிக்கன் இதில் போட்டுறேன். இந்த வெங்காயத்தில் எண்ணெயிலே போட்டுறேன். இந்த வெங்காயம் போட்ட பார்த்தீங்களா, கறி போடும்போது பச்சையாக இருந்தது. பாருங்கள், எண்ணெயில் அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள், வெள்ளை கலராக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி அந்த எண்ணெயிலேயே இந்த கறி கலர் மாறி வரட்டும். கறி கலர் மாறி வந்துருச்சு. நம்ம பேஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை, வதக்கின பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம். பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இந்த கறி மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம். அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சிட்டு கரெக்டான உப்பு பதம் பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மசாலாவில் நல்ல மசாலா கொதிச்சிருச்சு. ஒரு 50% கறி வெந்தால் போதும். இது 50% வெந்தால் போதும். 50% முடிஞ்சிச்சு, வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி அளந்தேன். இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1க்கு 1.5 பாசுமதி அரிசி. அதே நீங்கள் ஜீரக சம்பா போட்டால் கூட 1க்கு 1.5. கடைசியில் நான் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிடுங்க. அதாவது ஜீரக சம்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிடுங்க. பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5. இப்போது 4 கிளாஸ் தண்ணி அரிசி அளந்தேன். இதில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1, 2, 3, 4, 5. கொஞ்சம் இந்த மிக்சிலாம் கழுவுனோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு 6வது கிளாஸுக்கு குறைக்கி உள்ள தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இது 6வது கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். 6 கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு தீயை நல்லா ஹையில் வச்சுருங்க. இப்போ முதல்ல நம்ம மசாலா வதக்கிறதுக்காக தீயை மீடியமாக வச்சுருந்தோம். இப்போ ஹையில் வச்சுக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், தீயை கொஞ்சம் குறைச்சிட்றேன், லோ பண்ணிடுறேன். 4 கிளாஸு அந்த டம்ளரில், இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் 4 கிளாஸ் அரிசி, அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இப்போ போட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. ஏன்னா இது தம் பிரியாணி, அதனால் அரிசியை இப்போ போட்டுறேன். உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உப்பு சேர்க்க முடியாது. அரிசி போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிக்கோங்க. அதோடு அப்படி கொதித்து வரட்டும். தீயை ஹையில் வைக்காமல் மீடியமான தீயில் வைங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறை இதில் புழிஞ்சுங்க. சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு வரும். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை, தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அந்த புளிப்புக்கும் இது ஈடுகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும்.
தண்ணி வற்றினோடனே சோறுக்கும் அரிசிக்கும் தண்ணியும் சமமாக வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சும்மா லைட்டாக அப்படி சுற்றி அப்படி கிளறி விடணும். இப்போ சோறு தண்ணிக்கும் அரிசிக்கும் சமமாக வந்துருச்சு. இதை பாருங்கள், தண்ணி உள்ளே போயிடுச்சு, அரிசி சமமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசை தவா வச்சு தம் கொடுக்கணும். ஒரு தோசை தவா வச்சுட்டோம். இப்போ சட்டியை மேலே வச்சிடுறோம். இப்போ தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுருவோம். தவா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும். லாஸ்ட்டாக ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் நெய் விட்டுங்க. மூடி சரியாக இருக்குது இல்லைங்கிறதுக்கு நமக்கு சந்தேகம் இருந்தால், மூடி நல்லா சீட்டிங் ஆகாத பயம் இருந்தால் இந்த பாருங்கள், இப்படி ஒரு அலுமினிய ஃபாயில் பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் லேசாக தண்ணி தெளிச்சுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக. அடுத்து இன்னொரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை இதில் வச்சு நல்லா இப்படி ஒட்டிடுங்க. சமமாக இழுத்துக்குங்க, நல்லா டைட்டாக இழுத்து வச்சுட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். தண்ணி தெளித்தா தான் ஒட்டும். கொஞ்சம் கூட ஆவி லீக் ஆகாது, தம்மு கரெக்டாக வந்துடும். மேலே ஒரு மூடி வச்சுருங்க, டைட்டாக வச்சுட்டு இப்போ நல்லா சைடை நல்லா அழுத்தி விட்ருங்க. இப்போ பயமில்லை, எந்த ஆவியும் வெளியே போகாது. மூடி சரியில்லைன்ற ஒரு டவுட் வந்தால் இதை மூடிடுங்க. இப்போ தீயை நான் தோசை தவா சூடாகிறதுக்காக கொஞ்சம் ஹையில் வச்சுருந்தேன், இப்போ மீடியத்தில் வச்சுட்டேன். இப்போது 5 நிமிஷம் ஹையில் இருக்கணும், 20 நிமிஷம் சிம்மில் இருக்கணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கணும். சட்டி திறக்கக்கூடாது. இப்போ நம்ம சுற்றி ஆவி வரும், ஆவி வந்தவுடனே சிம்மில் வச்சு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தம் கரெக்டாக இருக்கும். தீயை ஆஃப் பண்ணிடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து திறங்க. ரெஸ்ட்டு டைம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு டைம். அப்போ சோறு நல்லா பொழுன்னு மலர்ந்துடும். இருந்தாலும் இது தம் பிரியாணி, நம்ம வடி பிரியாணி அளவுக்கு பொழுப்பு வராது, இருக்கும். இருந்தாலும் நல்லா உதிரியாக இருக்கும். மூடி வச்சுட்டு திறந்து பாருங்கள். 5 நிமிஷம் ஹையில் வச்சா, 20 நிமிஷம் சிம்மில் வச்சா, 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி ரைஸு, நீங்கள் மேலே பாருங்கள் எப்படி ரைஸு உதிரியாக நல்லா தம் பிரியாணி மாதிரியே இல்லை. பாருங்கள் நல்லா உதிரியாக ஒரு அருமையான வித்தியாசமான புதினா கொத்தமல்லி சிக்கன் பிரியாணி. நல்லா ஜூஸியாக இருக்கும். இதில் மிளகா தூள் கிடையாது, போடலை, தக்காளி போடலை. பிரமாதமாக இருக்கும், ருசி பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஏத்தமான ருசியான பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.